வணக்கம் நண்பர்களே, மீண்டும் இந்த தளத்தை சந்திப்பில் மகிழ்ச்சி. இமயம் டிபிடி ரியல் எஸ்டேட் சென்னை. ஸோ நாம் பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்க வந்துக்கிற ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரையும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி லேஅவுட்டுக்காக நம்ம கேளம்பாக்கத்துலேருந்து மகாபலிபுரம் போகிற ரோட்டில் பார்த்திங்க அப்படின்னா கோமா நகர் அப்படின்ற ஏரியாவில் பார்த்திங்கன்னா சூப்பரான ப்ராப்பர்ட்டி சேல்ஸுக்கு வந்திருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா ஹைவேலேருந்து எக்ஸாக்டாக 2.25 கிலோமீட்டர் அமைஞ்சிருக்கிற இந்த ப்ராப்பர்ட்டி தான் நம்ம பார்க்க போகிறோம். வணக்கம் நண்பர்களே, மீண்டும் இந்த தளத்தை சந்திப்பில் மகிழ்ச்சி. இமயம் டிபிடி ரியல் எஸ்டேட் சென்னை. இந்த இடம் எங்கன்னு பார்த்திங்க அப்படின்னா தையூர் கோமா நகருங்க. ஸோ தையூர் நம்ம வந்து ஓஎம்ஆர் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மெயின் ரோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 கிலோமீட்டர்லேருந்து 5 கிலோமீட்டர் உள்ளே வரும் கோமா நகர் அப்படின்னு சொல்லிட்டு. இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல 2 ப்ராப்பர்ட்டி வந்து நமக்கு சேல்ஸுக்கு வந்துருக்குது. இதில் ஒன்று பார்த்திங்க அப்படின்னா நான் இந்த பார்க்குற ப்ராப்பர்ட்டி 1.5 ஏக்கர் வருங்க. இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் இருக்கிறது 1.25 ஏக்கர். ஸோ ரேட்டு பார்த்திங்கன்னா ரெண்டுமே சென்ட்டு 3 லட்சம் சொல்லி நெகோசியபிள் சொல்கிறாங்க. உட்காந்து பேசலாம். டைரெக்டாக ஓனர் மீட்டிங் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். இதை ஒட்டி பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய ஓடை இருக்குது, பிரிட்ஜு கட்டியிருக்காங்க, தண்ணி போகிறதுக்கான ஓடை. நல்ல ப்ராப்பர்ட்டி தான். நிறைய லேஅவுட்டெல்லாம் போட்டுட்டு தான் இருக்காங்க. நியர்பை பழைய லேஅவுட்லாம் போட்டு சேல்ஸ் பண்ணிட்டாங்க. ஃபுல்லாக அந்த கிராமம் இந்த வில்லேஜ் இருக்குது பார்த்திங்கன்னா, வில்லேஜை ஒட்டி தான் இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி. ரெண்டுமே பார்த்திங்கன்னா இந்த வில்லேஜை ஒட்டி தான் இருக்குது. ஸோ நம்ம ஆள் நடமாட்டமே இல்லாத இடத்துல லேஅவுட் போட்டு வைக்கிறாங்க அந்த மாதிரிலாம் சொல்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா நீங்கள் பார்த்தாலே தெரியும், இந்த ப்ராப்பர்ட்டி அப்படியே ஒட்டி அப்படியே லேஅவுட் தான். இந்த இடம் தான் இருக்குது. இந்த இடம் இருக்குது பக்கத்தில் அப்படியே அந்த வில்லேஜ் ஃபுல்லாக வீடுங்க தாங்க. ஒரு 400-500 வீடுங்களுக்கு மேலே இருக்குது இந்த வில்லேஜ். ஃபுல்லாகவே பெரிய வில்லேஜ், பயப்பட தேவையில்லை. ரெசிடென்ஷியலான ஏரியா தான். இமீடியட்டாக வாங்கிட்டு நம்ம வந்து ஈஸியாக நம்ம லேஅவுட் போட்டு நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாம். நம்ம தான் அது சேல்ஸ் பண்ணிவிட்டு உடனே வாங்குறவனும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம். அந்த மாதிரி இடம் தான். நீங்கள் கண்டிப்பாக முன்னாடி பார்க்கலாம். முன்னாடியும் பார்த்திங்க அப்படின்னா இப்போ புதுசாக லேஅவுட் வந்து ஃபார்ம் பண்ணிட்டுருக்காங்க. பின்னாடிலாம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி லேஅவுட் போட்டு சேல்ஸ் பண்ணிட்டாங்க. முன்னாடியே ரொம்ப நாளைக்கு முன்னாடியே போயிடுது. இப்போது இந்த லேஅவுட் ஆனது இப்போ தான் ஃபார்ம் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சேல்ஸ் பண்ணுறதுக்கோ இல்லை வீடு கட்டி வர்றதுக்கோ டிலே ஆகிறதுக்கான வாய்ப்பே இல்லை. நம்ம இமீடியட்டாக நம்ம வந்து லேஅவுட் போட்டு இமீடியட்டாக சேல்ஸ் ஆகிடும். கண்டிப்பாக வீடு கட்டுறவங்களும் பார்த்திங்கன்னா இமீடியட்டாக நம்ம வந்து வீடு கட்டி குடி வந்துடலாம். அந்த மாதிரி இடம் தான் ப்ராசஸ் போய்ட்டுருக்கு பாருங்கள். இதெல்லாம் ஆல்ரெடி இருக்கிறது தான். இது இந்த பார்க் மாதிரியான இடம் கவர்மெண்ட் கொடுத்துருக்குறதுன்னு நினைக்கிறேன் நான். அது எம்டியாக இருக்குது. இது வந்து லேஅவுட் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கமர்ஷியல் வித் ரெசிடென்ஷியலாக போட்டிருக்காங்க. ரேட் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக ஓனர்ன்றதால பார்த்திங்கன்னா ரேட்டு பேசலாம். ஓனர் டு ஓனர் மீட்டிங் வந்து கொடுத்துட்டு நம்ம வந்து பேசும்போது நல்லாவே நெகோசியபிள் பண்ணலாம். இது வந்து மேலே வச்சு பேசுகிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதில் எதுவுமே இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு வேளை உங்களுக்கு சூட் ஆகுது, கண்டிப்பாக பண்ணலான்ற மாதிரி உங்களுக்கு தோணுது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வாட்ஸ்அப் நம்பர் நீங்கள் இந்த வாட்ஸ்அப் இல்லை கால் பண்ணலாம். நீங்கள் கண்டிப்பாக ஈஸியாக முடிக்கலாம் அந்த இடத்த. நம்ம நிறைய இடத்துல வர வழியோட பார்த்தேன், வீடுகளே இல்லாத இடத்துல லேஅவுட்டெல்லாம் போட்டிருந்தாங்க. பட் இது வந்து நம்ம நிறைய பேர் வந்தால் லேஅவுட் போட்டால் வாங்கக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா தனியாக லேடிஸ்லாம் இருப்பாங்க. தனியாக இருந்தாங்கன்னா கடைக்கு போய்ட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படின்ற மாதிரிலாம் நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே இல்லைங்க. பயப்படாமல் இருக்கலாம். நல்ல ஏரியா, ரொம்ப டீசெண்டான ஏரியா, அமைதியாக இருக்குது. சிட்டியை விட்டு ஒரு 4 கிலோமீட்டர் உள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா அந்த அமைதியான சூழல் நமக்கு உருவாகும். ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்தால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள், பதிலுக்கு காத்திருக்கேன். உண்மையாகவும் நேர்மையாகவும் கூட நான். நன்றி.